கரை ஷூட்டிங்கில் ஒரு சீன் எடுத்துகிட்டு இருக்கோம். அப்போ நாங்கள் ஒரு ஃபீல்டில் எடுத்துகிட்டு இருக்கோம். அப்போ திடீர்னு தனுஷ் சார் கூப்பிட்றாரு, விக்னேஷ் அந்த க்ளவுட் ஓப்பன் ஆக போகுது, லைட்டு பயங்கரமாக ஆக போகுது, நம்ம வேணா அந்த ஷாட்டை இப்போ எடுத்துருவோமா அப்படின்னு அவர் என்கிட்ட சொல்கிறார். நான் சரி ஓகே சார் அப்படின்னு பார்த்தா கரெக்டாக அந்த ஓப்பன் ஆகுது, ஒரு பயங்கரமான ஒரு கோல்டன் லைட் வருது. அது நாங்கள் அப்புறமா எடுத்துக்கலான்னு வச்சுருந்தோம், சீக்வன்ஸாக போகலான்ட்டு. இப்போ இவர் சொல்கிறாரு, ஏன்னா அவர் பார்த்துட்டு இருக்காரு, அங்கே ஓப்பன் அந்த க்ளவுடு கிராக் தெரியுது, அந்த கோல்டு லைட் தெரிஞ்சிருச்சு, இன்னும் 5 நிமிஷத்தில் கிளியர் ஆகிடும், லைட் வரும்னா டக்குன்னு அப்படியே செட்டப்பை மாற்றி அந்த லைட்டில் எடுத்தோம். இன்ஃபேக்ட் இப்போ படத்துடைய லாஸ்ட் ஷாட் வந்து அந்த லைட்டில் எடுத்தது தான். நம்ம எடுத்துருப்போம் எப்படின்னாலும், ஆனால் தனுஷ் சார் வந்து அது இப்போ எடுத்துருவோம், இந்த பேசுகிற மேட்டரை நம்ம அப்புறம் கூட எடுத்துக்கலாம் அப்படின்னா அது டக்குன்னு ரெடியாகி பண்ண ஒரு விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு டைரக்டராக, ஒரு க்ரியேட்டிவ் ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்கனாக்க, நம்ம எழுதி முடிச்சிட்டோம், நம்ம வேலை முடிஞ்சது, பிளான் பண்ணிட்டோம், நம்ம வேலை முடிஞ்சது இல்லை. ஒவ்வொரு செகண்டும் நடக்கிற, உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களை எப்படி நம்ம அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்மளாக இருக்கட்டும், நம்ம டீம் ஏதாவது சொன்னாலும் அதை எப்படி இன்கார்பரேட் பண்ணுறது,